ஒருமுறை ரஜினிகாந்தின் காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சீருடை அணிந்த மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அவரது காரின் ஜன்னலை தட்டினார். முதல்வரின் வாகன அணிவகுப்பு இந்த சாலையை கடந்து செல்லும் வரை எந்த வாகனமும் நகர முடியாது என்று அந்த போலீஸ்காரர் கூறினார். அப்போது ரஜினிகாந்த் பணிவாக கேட்டார், அது எப்போது நடக்கும்? 1 மணி நேரத்தில் முதலமைச்சரின் கார் சென்ற பிறகுதான் சாலைகள் சீரமைக்கப்படும் என்று போலீஸ்காரர் பதிலளித்தார். ரஜினிகாந்த் மெல்ல தனது பொறுமையை இழந்து கொண்டிருந்தார். அவர் கேட்டார், அரை மணி நேரம் எடுத்துக்கொள்ள அளவுக்கு எந்த டிராஃபிக் அவ்வளவு பெருசா இல்லையே, அப்புறம் ஏன் இந்த கூட்டத்தையும் வாகனங்களையும் நகர ஏன் அனுமதிக்க கூடாது? 2 சக்தி வாய்ந்த மனிதர்களுக்கு இடையிலான போரில் சிக்கிக் கொண்டதைப் போல அந்த போலீஸ்காரரே உணர்ந்தார். அப்போது ரஜினிகாந்த் கேட்டார், என்னை வேணும்னே தடுத்து நிறுத்துறீங்களா என்று கர்ஜித்தார். கோபத்தின் உச்சியில் ரஜினி யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்தார். அவர் தனது காரை விட்டு இறங்கி ஒரு கடையை நெருங்கி அங்குள்ள ஒரு மின்கம்பத்தை சாய்ந்து கொண்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கூடிய கூட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாலையில் நிற்பதை மக்கள் பார்த்தவுடன் அவரை சூழ்ந்து கொண்டனர். திடீரென்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை முழுவதும் நடிகரை ஒருமுறையாவது பார்த்துவிட துடிக்கும் மக்களால் நிரம்பி வழிந்தது. ஜெயலலிதாவின் வாகன அணிவகுப்பு வர சில நிமிடங்களே உள்ளதை அறிந்த அந்த பகுதியின் போக்குவரத்து பொறுப்பு போலீஸ் அதிகாரி ரஜினிகாந்தை நோக்கி ஓடி வந்து அவரை அங்கிருந்து நகரமாறு கோரினார். சார் என்று அவர்கள் அழைக்க, அதற்கு நடிகர், அவங்க போற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், காத்திருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று பதிலளித்தார். ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து 1996இல் நடந்த தேர்தலில் ஜெயலலிதா தோல்வியடைந்தார். சரிதான், ஒரு சாதாரண மனிதனின் பலத்தை யார் குறைத்த மதிப்பிட முடியும் இல்லையா?